வெல்கம் டு மை சேனல். டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.2 ஸோ தட் த பாயிண்ட் PQRR கொலினியர்னு சொல்லியிருக்காங்க. கொலினியர்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த 3 பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க, கொலினியர்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் பார்க்குறோம். அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுனா அதோட ஏரியா வந்து 0வாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர்னு வந்து சொல்லிடலாம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1ஓட முடிக்கணும். x1 y1 x2 y2 x3 y3 அப்ளை பண்ணிடலாமா? 1/2 இன்ட்டு x1ஓட வேல்யூ -1.5 3 6 -2 -3 4 -1.5 3. இப்போ மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும், அப்வர்ட்ஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1.5 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 +6 4s are 24 மைனஸ் இருக்குது, -3 3s are 9. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். 6 3s are 18 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 2s are 6. இப்போ 1.5 வந்து 2 டைம்ஸ் பண்ணால் 3 வரும், அதுவே 4 டைம்ஸ் பண்ணால் 6ன்னு வரும். ஒரு மைனஸ் வேறு இருக்குது, அப்போ -6ன்னு வரும். சரிங்களா? இப்போ +6ம் -6ம் கேன்சல் ஆயிரும். 1/2 இன்ட்டு இதில் பாருங்கள் 24 3 வந்து 27 27ல் 9 போச்சுன்னா 18 வரும். ரிமைனிங்கு -18. அப்போ 18 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0/2. நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்னது? 0. அப்போ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.